உலக பொதுமறையாம் திருக்குறள். பால் அறத்துப்பால். இயல் பாயிரவியல். அதிகாரம் 4. அரண் வலியுறுத்தல். செக்ஷன் Virtue. Chapter Group. Prologue. Chapter 4th. Assertion of the strength of virtue. குறள் 31. சிறப்பினும் செல்வமும் ஈனும் அறத்தினூங் ஆக்கம் எவனோ உயிர்க்கு. விளக்கம். சிறப்பையும் செழிப்பையும் தரக்கூடிய அறவழி ஒன்றை தவிர ஆக்கமளிக்கக்கூடிய வழி வேறென்ன இருக்கிறது? Explanation in English. Virtue will confer heaven and wealth. What greater source of happiness can man possess? குறள் 32. அறத்தினூங் ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. விளக்கம். நன்மைகளின் விளைநிலமாக இருக்கும் அறத்தை போல் ஒருவருடைய வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது எதுவும் இல்லை. அந்த அறத்தை மறப்பதை விட தீமையானதும் வேறில்லை. English explanation. There can be no greater source of good than the practice of virtue. There can be no greater source of evil than the forgetfulness of it. குறள் 33. ஒல்லும் வகையான அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாஞ் செயல். விளக்கம். செய்யக்கூடிய செயல்கள் எவையாயினும் அவை எல்லா இடங்களிலும் தொய்வில்லாத அறவழியிலேயே செய்யப்பட வேண்டும். Explanation in English. As much as possible in every way, incessantly practice virtue. குறள் 34. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. விளக்கம். மனம் தூய்மையாக இருப்பதே அறம். மற்றவை ஆரவாரத்தை தவிர வேறொன்றுமில்லை. English explanation. Let him who does virtuous deeds be of spotless mind. To that extent is virtue. All else is vain show. குறள் 35. அழுக்காரவா வெகுளி இன்னாச் சொல் நான்கும் இழுக்கா என்றதரம். விளக்கம். பொறாமை, பேராசை, பொங்கும் கோபம், புண்படுத்தும் சொல் ஆகிய இந்த நான்கும் அறவழிக்கு பொருந்தாதவைகளாகும். Explanation in English. That conduct is virtue which is free from these four things, viz. Malice, desire, anger and bitter speech. குறள் 36. அன்றறிவாம் எண்ணாது அரண் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. விளக்கம். பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நாள் கடத்தாமல் அறவழியை மேற்கொண்டால் அது ஒருவர் இறந்த பின் கூட அழியா புகழாய் நிலைத்து துணை நிற்கும். Explanation in English. Defer not virtue to another day, receive her now, and at the dying hour she will be your undying friend. குறள் 37. அறத்தார் இதுவென வேண்டா செவிகை பொறுத்தானோடூர்ந்தான் இடை. விளக்கம். அறவழியில் நடப்பவர்கள் பல்லக்கில் உட்கார்ந்து செல்பவர்களைப் போல வாழ்க்கையில் வரும் இன்பத் துன்பங்கள் இரண்டையும் எளியவாக கருதி மகிழ்வுடன் பயணத்தை மேற்கொள்வார்கள். தீய வழிக்கு தங்களை ஆட்படுத்தி கொண்டவர்களோ பல்லக்கை தூக்கி சுமப்பவர்களைப் போல இன்பத்திலும் அமைதி கொள்ளாமல் துன்பத்தையும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவமின்றி வாழ்வையே பெரும் சுமையாக கருதுவார்கள். English explanation. The fruit of virtue need not be described in books. It may be inferred from seeing the bearer of a palanquin and the rider therein. குறள் 38. வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல். விளக்கம்.
பயனற்றதாக ஒரு நாள் கூட கழிந்து போகாமல் தொடர்ந்து நற்செயல்களில் ஈடுபடுபவருக்கு வாழ்க்கை பாதையை சீராக்கி அமைத்து தரும் கல்லாக அந்த நற்செயல்களே விளங்கும். English explanation. If one allows no day to pass without some good being done, his conduct will be a stone to block up the passage to other births. குறள் 39. அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்து புகழும் இல. விளக்கம். தூய்மையான நெஞ்சுடன் நடத்தும் அறவழி வாழ்க்கையில் வருகின்ற புகழால் ஏற்படுவதே இன்பமாகும். அதற்கு மாறான வழியில் வருவது புகழும் ஆகாது, இன்பமும் ஆகாது. Explanation in English. Only that pleasure which flows from domestic virtue is pleasure. All else is not pleasure and it is without praise. குறள் 40. செயற்பாலதோறும் அரணே ஒருவர்க்கு உயர்பாலதோறும் பழி. விளக்கம். பழிக்கத்தக்கவைகளை செய்யாமல் பாராட்டத்தக்க அறவழி செயல்களில் நாட்டம் கொள்வதே ஒருவருக்கு புகழ் சேர்க்கும். English explanation. That is virtue which each ought to do, and that is vice which each should shun.